தளபதி விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா தொடர்பான விவகாரம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பெரும் பேசு பொருளாகவே மாறி இருக்கு. முதலா சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கோட்டையில் நேற்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியேற்றிருக்காரு. இந்த விழாவில் யாரும் எதிர்பாராத விதமாக நடிகை த்ரிஷாவும் அவங்களுடைய அம்மாவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் இணையத்தில் இப்போ மிகப்பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. இதனால டிவிக்கு தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் பலருமே த்ரிஷாவுக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சே நோ டு த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் முழுக்க ஹேஷ்டேக்ல போட்டு ட்ரெண்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் நாயை விட ரொம்ப மோசமாக திட்டுறானுங்க அப்படி சொல்கிற அளவுக்கு த்ரிஷாவையும் அவங்க குடும்பத்தையும் இழுத்து வச்சு ரொம்ப கேவலமாக ட்ரோல் பண்ணி வீடியோக்களையும் மீம்ஸ்களையும் கிரியேட் பண்ணி பதிவிட்டுட்டு வராங்க. நடிகை த்ரிஷா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே நிறைய ஃபங்க்ஷனில் விஜய் மற்றும் த்ரிஷா 2 பேரும் ஜோடியாகவே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதனாலேயே டிவிக்கு தொண்டர்கள் மற்றும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேலே செம்ம கடுப்பாகி அவங்கள அசிங்கமான ரொம்ப கேவலமாகவே திட்டி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதியோட வாழ்க்கையை விட்டு போயிடுங்க, எங்களுக்கு எப்பவுமே சங்கீதா அண்ணி தான் எல்லாமே, இதனால அவரோட அரசியல் வாழ்க்கையை கெடுக்காம தயவு செஞ்சு அவரை விட்டு விலகி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலருமே கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. மேலும் நீங்கள் பண்ணுற இந்த பொதுவெளி ஆட்டத்தால் சோஷியல் மீடியாவில் நாங்கள் எல்லாருக்குமே அசிங்கப்பட வேண்டியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக எங்களோட எதிர்கட்சிக்கு நீங்களே கண்டென்ட் கொடுக்குறீங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலருமே அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துமே வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பல வருஷமாக உழைச்சி அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், உங்களோட இந்த செயலால் தளபதியோட இமேஜை டேமேஜ் பண்ணிடாதீங்க, ஸோ ப்ளீஸ் த்ரிஷா எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சே நோ டு த்ரிஷா அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணியுமே வந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் டிவிக்கு தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் நடிகை த்ரிஷா இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்திக்காம நீங்கள் என்ன வேணாலும் என்ன திட்டிக்குங்க, நான் ஏன் இஷ்டப்பட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நடிகை த்ரிஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவுமே கெத்தாக செம்ம ஹாப்பியாக அவங்களோட ஃபோட்டோஸ்களையும் வீடியோக்களையும் ஸ்டோரியாக தட்டி விட்டுட்டு வராங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, இது என்னோட பர்சனல் வாழ்க்கையில் தடையிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை, நான் ஏன் விருப்பப்படி தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவோட சிரிச்சு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்களை போஸ்ட் பண்ணி டிவிகே ஃபேன்ஸ்க்கு மறைமுகமாக பதிலடியுமே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் பார்த்த டிவிகே தொண்டர்கள் மற்றும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே அவங்களோட போஸ்ட்டுக்கு கீழே பயங்கரமாக விமர்சனம் பண்ணி கமெண்ட் செஞ்சுமே வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக விஜயோட அரசியல் எதிர்காலத்தை மனசில் வச்சு இதுக்கப்புறம் நடிகை த்ரிஷா கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே ஃபேன்ஸ் பலருமே கமெண்ட் செஞ்சுமே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாக்கு இடையிலான ஏற்பட்ட இந்த விவாகரத்து பிரச்சனை நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போ தான் ஒரு முடிவுக்கே வந்திருக்கு. ஏன்னா சங்கீதா அவர்கள் இந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதனால டிவிகே தொண்டர்கள், ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி வந்திருந்தாங்க. அதாவது இதுக்கப்புறம் விஜய் மற்றும் சங்கீதா 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பெரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் த்ரிஷாவுடனான இந்த நடப்பு செயல் பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையே கொடுத்திருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் த்ரிஷா எதையுமே கண்டுக்காம அடுத்தடுத்த பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, இந்த விஷயத்த அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நடிகை த்ரிஷா அவங்க கவனம் செலுத்தி வராங்க. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.